ம். நீ கட் பண்ணிடுண்ணா, நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து டீ கடையில் எப்படி நல்லா டேஸ்டியாக நல்லா முறுமுறுப்பாக எப்படி பஜ்ஜி போடுன்றத ஒவ்வொரு ஃபார்முலாவாக பார்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, அப்போ கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள், லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு, அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம மாவை கலக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு நான் இது 1/2 கிலோ பாக்கெட்டு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு கொட்டிக்கிறேன். கடலை மாவு வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ. இப்போ அதுக்கு நம்ம மைதா மாவு வந்து 1/4 கிலோ கம்மியாக ஒரு 100 கிராம் போட்டுக்குவோம். மைதா மாவு 100 கிராமு. அடுத்து அரிசி மாவு வந்து அதே சேம் ஒரு 100 கிராம் அளவு போட்டுக்குவோம். இப்போ அடுத்து வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக சோடாப்பு கலக்க வேணாம், சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சோடாப்பு கலந்துக்கலாம். இப்போ சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த எண்ணெய் இப்போ எதுக்காக ஊற்றுறோன்னா, அப்போ தான் பஜ்ஜி நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான். எண்ணெயும் அதிகமாக பிடிக்காது, அதனால தான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றுந்து அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் பண்ணி நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றும். தண்ணி எடுத்தவொடனே அதிகமாக ஊற்றக்கூடாது. தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு அதுமாரி பிசைஞ்சுக்கணும். மாவு காட்டணுங்க. அப்போ தான் நம்ம சப்பாத்தி மாவு மாரி ஃபுல்லாக பிசைஞ்சாதான் அது கட்டி கட்டியே வராது. இன்னும் தண்ணிக்கு லைட்டாக கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேவையான பக்குவத்துக்கு தண்ணி கொஞ்சம் லைட்டாக கலந்து பஜ்ஜி மாவு போடுற அளவுக்கு பக்குவமாக தண்ணி ஊற்றி கலந்துடணும். இங்கே வா, கிட்ட வரணும். பஜ்ஜி மாவு போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா துப்பே இல்லாமல் நல்லா அழகாக ஷைனிங்காக கிடைக்கும். போட்ட மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வரும். நல்லா மாவு இப்போ நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். நல்லா அது இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டி கெட்டியாக இல்லாமல் அழகாக நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள்.
பார்த்ததா அவர் தானே பஜ்ஜி கலக்கணும், தண்ணி கலக்கணும். தண்ணி கொஞ்சம் லைட்டாக கலக்கணும்.